வணக்கம் நண்பர்களே. லட்சுமி சீரியல் செம பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்துல அதிரடி திருப்பங்கனங்க நம்ம பார்த்தோம்னா, உயிருக்கு ஆபத்தான நிலையில ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோம்னா, இவருக்கு தலையில உள்ள பிளட் எல்லாம் நல்லா உறைஞ்சி இருக்கு. அதை ஆப்ரேஷன் பண்ணி தான் ரிமூவ் பண்ண முடியும். உயிருக்கு ஆபத்து தான் அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்துல நம்ம அம்பிகாமா திருவோட ஜாதகத்தை தூக்கிக்கிட்டு அவங்க என்ன பரிகாரம் செய்தா அவருக்கு உயிரை தக்க வைக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துல கொண்டு போறாங்க. அதை லட்சுமியை கூட்டிக்கிட்டு போறாங்கங்க. அப்பதான் அந்த சாமியார் பார்த்துட்டு, இந்த பையனுக்கு கல்யாண யோகம் முடிஞ்சிருக்கு, இவர் கல்யாணம் கண்டிப்பா ஆயிருப்பாரு அப்படின்னு சொல்ல நேரம், ஐயையோ சாமி, இன்னைக்கு தான் அவருக்கு நிச்சயதார்த்தம் நடந்துச்சு, அப்படி இருக்க நேரம் கல்யாணம் நடக்கலையே, இல்லை இவருக்கு கல்யாணம் முடிஞ்சதா தான் காட்டுதுமா, இவர் கையால் தாலி கெட்டுன அந்த பொண்ணு ஒரு பரிகாரம் இருக்கு, அந்த பரிகாரத்தை பண்ணுனா கண்டிப்பாக மாங்கல்யம் நிலைச்சு நிற்கும், இவருக்கு உயிருக்கும் எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்ல நேரம் அரண்டு போகிறாங்க. இப்போ உள்ள நிலவரப்படி அவனால் கண்ணு முடிச்சு அது யார் என்ன ஒன்றுமே தெரியாது, நான் அந்த பொண்ணை எங்கேருந்து பிடிப்பேன், என் பையன் எனக்கு தெரியாமல் அவன் கல்யாணம் பண்ணியிருக்கானா, இதெல்லாம் எனக்கு நம்ப மாதிரி இல்லையே, அட கடவுளை இது என்ன சோதனை, எப்படியாவது என் பையனை காப்பாற்றணும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் லட்சுமி பக்கத்துல இருந்து, கவலைப்படாதங்கம்மா, அந்த பொண்ணே நான் தான், என் கணவருக்காக நான் எந்த பரிகாரனாலும் செய்து உங்கள் பையனை காப்பாற்றுவேன் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா ஒரு செம அதிரடியான பரபரப்பு கட்டம், பரபரப்பான கட்டத்துல நம்ம பார்த்துட்டு இருக்க நேரம் தான் லாரியில் அடிபட்டு அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போகிறாங்க. அவங்க டாக்டர் பார்த்துக்கிட்டு ஒரு ஆப்ரேஷன் பண்ணணும், தலையில் பிளட் எல்லாம் உறைஞ்சிருக்கு, அதை ரிமூவ் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லுனா, நம்ம அம்பிகமா கடவுளே என் பையனுக்கு இப்படி ஒரு சோதனையா அப்படின்னு இருக்காங்க. நம்ம கவிதா அப்படியே ஒரு பயங்கரமான சிரிப்போட ஃபோனை தள்ளி எடுத்துகிட்டு கொண்டு போய் பேசுகிறாங்க. கௌதம், ஒரு சந்தோஷமான விஷயம், உயிருக்கு ஆபத்து, நான் தான் லாரியை வச்சு அவனை இப்படி பண்ணினேன், அப்படியா, ரொம்ப சந்தோஷம், நம்ம போட்ட ஸ்கெட்சிலேருந்து அவன் என்றைக்குமே தப்ப விடாது, அதனால நீங்க பண்ண விஷயம் நல்லதுக்கு தான், அந்த அவன் ரவுடியை மட்டும் பிடிச்சி உண்மையை தெரிஞ்சுதான் நம்மளை விட போறது இல்லை, ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க திருவை போட்டு தள்ளினது நல்லது தான் அப்படின்னு சந்தோஷப்படுறாங்க. ஒரு கட்டத்துல இவங்க பேச்ச நம்ம லட்சுமி மறைஞ்சு நின்றுட்டு கேட்குறாங்க. அவங்களுக்கு பயங்கர ஷாக்கு, சொந்த அத்தையே அண்ணன் பொண்ணை பையனை கொல்லதுக்கு இப்படி ஒரு சூனியத்தை பண்ணியிருக்காளா அப்படின்னு தெரியுது. உடனே ஓங்கி ஒன்று போடுறாங்க, நீங்க என்ன காரியம் பண்ணியிருக்கீங்க, திருவோட இந்த நிலைமைக்கு காரணம் நீங்க தானா அப்படின்னு அந்த இடத்துல வெளுத்து கட்டுறாங்க. உங்களுக்கு யார் இவ்வளோ தூரம் உங்க அண்ணன் பையனுக்கே துரோகம் பண்ண அளவுக்கு இருக்கா அப்படின்னு அந்த இடத்துல அடி கொடுக்குறாங்க. ஒரு கட்டத்தில் மகா கையால் அடியை வாங்கிட்டு, மகா இந்த விஷயத்த யார்கிட்டையும் போட்டு கொடுத்துடக்கூடாது, போட்டு கொடுத்தானா நான் தான் காரணம் அப்படின்னு தெரிஞ்சா அவ்வளவுதான் அப்படின்னு நினைக்க நேரம், இந்த விஷயத்த நம்ம இப்போ மொத்த குடும்பத்திட்டையும் சொன்னால் அவங்க நம்ப மாட்டாங்க, நம்மளை தான் நம்ம இவ வேணும்னு சொல்லுறா அப்படின்னு இந்த கவிதா நாடகம் ஆடிடுவா. இப்போ என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க. ஒரு கட்டத்தில் நம்ம அம்பிகமா மகா கையை பிடிக்கிறாங்க. இந்த பாரு மகா, ஒரு இடம் வரை எனக்கு போகணும், நீ வருவியா, வாரேம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஒரு சாமியாரை சந்திக்கிறாங்க நம்ம அம்பிகமா. தன்னோட திருப்பையோட ஜாதகத்தை கொடுத்து, என் பையன் உயிருக்கு ஆபத்தான நிலையில் இருக்கான், அவனை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்கணும், காப்பாற்றணும் சாமி, அதுக்கு என்ன பரிகாரம் உண்டோ நான் பண்ண தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்ல நேரம் திருவோட ஜாதகத்தை வாங்கி பாக்குறாங்க. இந்த பையனுக்கு கல்யாண யோகம் முடிஞ்சிருக்கு, இவனுக்கு கண்டிப்பா கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நேரம், அட சாமி, இன்னைக்குதான் அவனுக்கு நிச்சயதார்த்தம் நடந்துட்டு அதுக்கு கொஞ்ச நேரத்துல இப்படி ஒரு ஆபத்து இருந்துட்டு, அப்படி இருக்க நேரம் இவன் யாருக்கும் தாலி கெட்டலையே, இவனுக்கு எப்படி கல்யாணம் நடந்திருக்கும், அடடா அம்மா நீங்க நினைக்கிறது தவறு, இந்த கட்டம் பொய் சொல்லாதம்மா, கண்டிப்பா இந்த பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்ல நேரம் பக்கத்துல இருக்க நம்ம லட்சுமி கவலைப்படாதுங்கம்மா, அந்த பொண்ணே நான் தான் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அந்த பொண்ணை கண்டுபிடிங்க, அந்த பொண்ணு கையால ஒரு மாங்கல்ய பூஜை இருக்கு, அந்த பூஜையை செய்தா கண்டிப்பா மாங்கல்யம் நிலைச்சு நிற்கும் அப்படின்னு சொல்ல நேரம், அட இது என்ன சோதனை, நான் அந்த பொண்ணை எங்க இருந்து கண்டுபிடிப்பேன், இப்படி இருக்க நிலைமையில அவன்கிட்ட கேட்கவே முடியாது, அவன் பதில் சொல்ல நிலைமையிலேயும் இல்லை, அப்படி இருக்க நேரம் நான் என்னடா பண்ணுவேன் அப்படின்னு நம்ம அம்பிகாமா அரண்டு போய் நிற்கிறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா, சரி சாமி நாங்க கிளம்புறோம் அப்படின்னு அம்பிகாமா கவலையோட வராங்க. அப்பதான் நம்ம அம்பிகாமா கையை பிடிச்சி, கவலைப்படாதுங்கம்மா, உங்க பையன் கண்டிப்பா நான் பொழைப்பாங்க, நான் சாமி கிட்ட வேண்டேன் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லுறாங்க. ஒரு கட்டத்துல பார்த்தோன்னா
நம்ம அம்பிகா மாமா அனுப்பி விட்டுட்டு அந்த சாமிக்கிட்ட வந்து அந்த பரிகார பூஜையை நான் தான் அவரோட மனைவி, ஆனால் நான் இதை வெளியே யார்கிட்டையும் சொல்ல முடியாத நிலைமையில இருக்கேன். ஆனால் அவரோட உயிருக்கு இப்போ ஆபத்துன்னு இருக்க நேரம் அந்த பரிகார பூஜையை நான் செய்யணும், அவர் உயிரை காப்பாற்றணும், அதுக்கு என்ன வழி உண்டோ பண்ணுங்க சாமின்னு சொல்லினேன்னா வாமா அப்படின்னு வந்து கூட்டி அந்த பரிகார பூஜையை நம்ம லட்சுமியை வச்சு கையால் பண்ண வைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா இந்த பரிகார பூஜை முடியுது, நம்ம திருவும் வந்து கண் விழிக்கிறாங்க. உடனே வந்து நம்ம கவிதாவுக்கு பயங்கர ஷாக்கு. என்னடா இந்த திருவை லாரியை வச்சு ஏத்துன பிறவை இவன் பொழைச்சி நிற்கிறானா? இவன் சாதாரண ஆள் இல்லை, லேசுப்பட்டவன் இல்லை. இப்போ என்னடா பண்ண, இதுக்கு ஏதாவது ஒரு வழி பண்ணணுமே அப்படின்னு வந்து அந்த இடத்துல பயங்கரமாக வந்து நம்ம கவிதா வந்து கோவத்தோடு இருக்க, நம்ம அம்பிகாமா கடவுளே என் பையனை காப்பாற்றி கொடுத்துட்ட அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நினைக்கிறாங்க. இந்த சைடு நம்ம லட்சுமியை பார்த்தா, அம்மா உங்கள் கணவருக்கு எந்த ஆபத்தும் இல்லை, இந்த உயிருக்கு வந்து எந்த ஆபத்தும் நீங்கிட்டு அப்படின்னு வந்து சொல்லினாரா. தேங்க்ஸ் ஐயா, ஆனால் நான் தான் வந்து அவரோட மனைவி அப்படின்னு வந்து அந்த அம்பிகாமா கிட்ட சொல்லிடாதுங்க அப்படின்னு சொன்னார். கண்டிப்பாக சொல்ல மாட்டேம்மா அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம லட்சுமி அங்கேருந்து கிளம்புறாங்க. இந்த சைடு பார்த்தோன்னா கௌதமுக்கு கால் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க நம்ம கவிதா. இந்த பாருங்க, இந்த நம்ம திருவ லாரியை வச்சு ஏற்றினோம், ஆனால் அவன் கண்ணு முழிச்சிட்டான், இப்போ வந்து அவன் நல்லா இருக்கான். இதை பார்க்கவே எனக்கு ஆத்திரமாக வருது. எப்படியாவது வந்து நீங்கள் தாங்க ஏதாவது ஒரு வழி பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்ல நேரம். கவலைப்படாத, நான் விட போகிறது இல்லை, கண்டிப்பாக வந்து அவன் கண்ணு முழிச்சிட்டானாலும் நான் விட போகிறது இல்லை, நான் என் டார்கெட்டை நான் முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. நம்ம லாரியை வச்சு ஏற்றின போகிறவன் அவனுக்கு ஆயுசு கெட்டி தான் போல். அவன் கண்ணு முழிச்சதை பார்க்க நேரம் எனக்கு அப்படி ஷாக்காக இருக்குது. ஆனால் இந்த சைடு பார்த்தோன்னா அந்த மகா ஒருத்தி இந்த வீட்டு வேலைக்காரி இருக்கால, என் அக்கா பயப்பட்டா, அவள் சரிதான், அவள் பயப்படத்துல நியாயம்தான். ஏன்னா இந்த வேலைக்காரி செய்த விஷயத்த பாருங்க, நான் உங்கள்கிட்ட ஃபோனை போட்டு பேசிட்டு இருக்கேன், அவள் வந்து கண்டுபிடிச்சிட்டா நான் தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு வந்து பலார்னு என் கன்னத்தில் அடியை வச்சுட்டு போயிட்டா. அவள் வந்து இந்த விஷயத்த வீட்டில் இருக்கவங்ககிட்ட சொல்லிட்டா, என் கதை முடிஞ்சிடும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் கண்டிப்பாக அவளை சொல்ல விடாமல் பண்ணணும், இவளையும் கழுத்தை குத்தி சொல்லணும், அதே நேரத்தில் திருவையும் போட்டு தள்ளிட்டு அவனோட சொத்து பத்துக்கெல்லாம் நம்ம தான் வாரிசு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வரணும். அது கொண்டு வரணும், அந்த சொத்து பத்தெல்லாம் நம்ம கைவசம் வரணும். ஆள் இல்லாமல் இந்த அம்பிகா துடிக்கணும், அதெல்லாம் பார்க்கணுங்க. நம்ம 2 பேரும் தலைமறைவாக ஒரு வாழ்க்கையை வந்துட்டு இருக்கோம்ல, அதுக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வச்சு நம்ம உண்மையான கணவன் மனைவி அப்படின்னு வந்து சந்தோஷமாக சேர்ந்து வாழணும் அப்படின்னு வந்து சொன்னதா. நீ கவலைப்படாத கவிதா, நான் வந்து இவ்வளோ நாள் கஷ்டப்பட்டதுக்கெல்லாம் பலநாட்டு தான் இந்த திருவோட உயிரை வந்து எடுக்க நிற்கிறேன், அதனால் கண்டிப்பாக இந்த உயிரை நான் எடுத்துடுவேன் அப்படின்னு வந்து அந்த இடத்துல சொல்ல நேரம். நம்ம கவிதா நடக்கணும், நம்ம நினச்ச திட்டத்தெல்லாம் முறியடிச்சது இந்த மகாவை நான் சும்மா விட போகிறதில்ல, வேலைக்காரி என்னையே அடின்னு அடித்து வெளுத்துட்டு போயிட்டா அப்படின்னு சொல்ல நேரம். கவனிச்சிக்க, அவன் மேலே எனக்கு வந்து பெரிய வந்து இது இருக்குது. ஏன்னா நான் அனுப்பின ஆள் என்றைக்குமே டார்கெட்டை மிஸ் பண்ணவே இல்லை, அவனையே இவன் வந்து மிஸ் பண்ண வச்சுட்டானா, இவன் பயங்கர ஆள் தான் கவிதா அப்படின்னு வந்து அந்த இடத்துல கௌதம் வந்து சொல்கிறாங்கங்க.